218 நிலக்கரி சுரங்கங்களின் உரிமங்களை ரத்து செய்வது தொடர்பான வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 1993 ஆண்டிலிருந்து 2010 ஆண்டு வரையில் நடந்த 218 நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகள் நியாயமான, வெளிப்படையான முறையில் நடக்கவில்லை என்று கூறி அந்த ஒதுக்கீடுகள் சட்டவிரோதமானவை என்று ஆகஸ்ட் 25ஆம் தேதியன்று அறிவித்தது. இந்த வழக்கு செவ்வாயன்று தலைமை நீதிபதி R.M. லோதா தலைமையிலான பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வக்கீல், நிலக்கரி சுரங்கங்கள் முறைகேடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக உச்சநீதிமன்றம் கூறியதை ஏற்பதாகவும் சுரங்க உரிமங்களை ரத்து செய்வதை ஆதரிப்போம் என்றும் தெரிவித்தார். நிலக்கரி தோண்டும் பணிகளை துவங்கிவிட்ட 46 சுரங்கங்களின் உரிமம் பெற்றுள்ள நிறுவனங்களின் தரப்பு கருத்தை கேட்காமல் அவற்றுக்கான ஒதுக்கீட்டை ரத்து செய்யக்கூடாது என்றும் 46 சுரங்கங்களுக்கு மறு ஏலம் நடத்தப்படும் வரையில் தொடர்ந்து பணிகளை செய்ய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கருத்து தெரிவித்தது. 46 சுரங்கங்களின் ஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் பட்சத்தில் அந்த சுரங்கங்களை இந்திய நிலக்கரி நிறுவனமே ஏற்று நடத்தும் என்றும் மத்திய அரசின் வக்கீல் கூறினார். வழக்கில் வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்த நிலையில் சுரங்க உரிமங்களை ரத்து செய்வது தொடர்பான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக செவ்வாயன்று மாலை லோதா தலைமையிலான பெஞ்ச் அறிவித்தது.